ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. நமது ராசிக்கு பிரத்யேகமாக இன்னைக்கு என்ன ராசி பலன்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி கொண்ட ராசி பலன்களை மட்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க, 12ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றிகள் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ட்ரை பண்ணிங்கன்னா போதும், உடனடியே வெற்றி சேர்ந்து இன்றைய தினம் உங்களை இதை சந்தோஷப்படுத்த நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு பதவிகளும் தேடி வருங்க. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய பதவி யாருமே பிடுங்க முடியாது. யார் நினைச்சாலும் சரி உங்களுடைய பதவியை கண்டிப்பாக அசைத்து கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் பதவியில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். ஸோ பணி நிரந்தரம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி சந்திப்பு உங்களுக்கே ஆச்சரியம் தரும். இவரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான சில விஐபி சந்திப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சிறந்த ஒரு நாள். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க. நல்ல செல்வாக்கோடு இருப்பீங்க. அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை வாரித்தர காத்திருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்கள் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் காட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. இன்னைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உறவினர்களிடம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தாராளமாக அது குறித்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நல்ல நேரம் கூடி வந்திருக்குங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், நமது மீனராசி நண்பர்கள் பெண்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்ல நேரம் கூடி இருக்குங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு அது நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் மனதுடைந்து போகக்கூடாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் மாறுபடலாங்க. ஆனால் கண்டிப்பாக திருமண முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நல்ல ரிசல்ட்டை தரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய கொஞ்சம் பணத்தை தண்ணீராக செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்கள் வீட்டு தேவைகளுக்காக பணம் அதிகமாக செலவாகும். ஸோ அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பொறுத்து நீங்கள் தேவையான செலவுகள் மட்டும் செய்கிறது நல்லது நண்பர்களே. உங்களது கருத்துக்களை இது வரைக்கும் ஏற்றுக்காத சில நபர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்று கருத்தை கூறக்கூடிய சில நபர்கள் கூட இப்பொழுது உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கும். உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு யோகம் உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். இந்த தினம் அபரிமிதமான சக்தியாக நீங்கள் இருக்க முடியும் நண்பர்களே. இந்த தினம் உங்கள் வேலைகளில் கொஞ்சம் எரிச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. பொருளாதார பக்கம் நிதி பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இந்த தினம் பொருளாதார பக்கம் நல்லா வலுவாக மாறக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான வீட்டு வேலைகள்லாம் செய்யறதுக்காக கொஞ்சம் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தி இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான வகையில் உங்கள் வேலையில் முடிப்பது ஒரு திருப்தி ஏற்படுத்தி தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் மிக அழகாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இனிமே இன்றைய தினம் உங்களுக்கு தர காத்திருக்குங்க. அதிகமான உற்சாகத்தை உங்களது காதல் வாழ்க்கை மூலமாக நீங்கள் பெற முடியும். எனவே உற்சாகமான ஒரு நாள். உங்களது காதலுடன் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த தினம் நல்ல நல்ல புதிய ஐடியாக்கள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் செயல்பாடுகள் மற்றும் நீங்கள் செலக்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேர்வுலேருந்து நீங்கள் சிறப்பாக இருக்குங்க. இதைத்தான் செய்யணும்னு மற்றவங்க சொல்லும்போது இல்லை நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் நீங்கள் உங்கள்
ஓன் டிசிஷனை நீங்க பயன்படுத்துங்க. சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களோட விருப்பப்படி செலக்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதாக அமையும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் திருமண வாழ்க்கை அழகாக மாறுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வயப்படுவீங்க. அந்த அளவுக்கு மற்றவங்க உங்களது வாழ்க்கை துணையை பற்றி பெருமையாக பேசுறது அல்லது அவருடைய செயல்பாடுகளை பற்றி பாராட்டுவது மூலமாக உங்களுக்கும் பெருமை ஏற்படும். அதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணை மீது இன்னும் காதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்துல லாபம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு நோக்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லாபங்கிற அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்துல நல்ல பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது நிறைய முயற்சிகளை செய்யுங்க. குறிப்பாக வேளாண் துறையில் ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்க வேளாண் துறையில இன்னைக்கு ஜொலிக்க முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். மனசுல கொஞ்சம் கொஞ்சம் சலனங்கள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க. திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ணி உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா உதவிகளும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லைங்க. ஏன்னா அது நீங்கிவிடும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய துறைக்கு நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி புதிய துறை மீது கொஞ்சம் அறிமுகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்கள் காரியங்கள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க. நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. அதனால முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம், கண்ணால முன்னேற்றம் உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு ஏற்படுங்க. குறிப்பாக கல்வியில் யாராவது பணிபுரியுறீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் துறையின் மீது அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாள். விவசாயம், வேளாண்மை போன்ற விஷயங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உற்பத்தி தொழில் சிறப்பாக அமையும். புதிய துறை இன்றைய தினம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புதிய துறையில் நீங்கள் போயிட்டு அதில் பங்கேற்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்கள் துறையை மாற்றலாமா அப்படின்ட்டு கூட இன்னைக்கு யோசனைகள் உங்களுக்கு நிறைய வரலாம். ஸோ அந்த மாதிரி அறிமுகங்கள், புதிய துறையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதியை பெற்றுத் தருவதாக அமையும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனசுல சின்ன சின்ன சலனங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்து தர உங்களது வாழ்க்கை துணைவர் காத்திருக்காரு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உதவிகள் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்குங்க. சில பணிப்போர் போன்ற மறைமுகமான எதிர்ப்புகள் இதுவரைக்கும் இருந்திருந்தா கூட அதெல்லாமே இன்னைக்கு அலுவலக பணியில் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஆதரவான சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.